முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ, ஜனுதம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். பொல்ல இரவோ சொல்லா உறவோ, எல்லாம் ஒருவனை வேண்டி என் உசுரோ. கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சின்மை கதையை பற்றி தான் பேச போகிறோம். சமீபத்தில் நடந்த தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பாடகி சின்மை அவர்கள் முத்தமழை அப்படிங்கிற ஒரு பாடல், அந்த படத்தினுடைய ஒரு பாடலை பாடி தெறிக்க விட்டாங்க. இசை ரசிகர்கள் மத்தியில் பெரிய மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் ஏற்படுத்துச்சு. அதோடு சேர்ந்து இந்த காலம் வரைக்கும் இவங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் உருவாக்கியிருக்கு. சமூக வலைதளங்கள்லையும் சரி, மீடியாக்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே இது ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. உண்மையில் இந்த திரைப்படத்தில், தக் லைஃப் திரைப்படத்தில் தமிழ் வெர்ஷன் பாடியிருக்கிறது தி அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த தக் லைஃப்னுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தமிழில் பாடியிருக்காங்க. சின்மை அவர்கள் தெலுங்கு வெர்ஷன்லையும் ஹிந்தி வெர்ஷன்லையும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. ஆனால் சின்மையினுடைய பாடல், இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுங்கிறது மிக தனித்துவமாக அற்புதமாக இருந்தது. அப்படியே என்னடா இந்த குரலை கேட்டு எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னு நம்ம ரசிக்கிற மாதிரி, வியக்கிற மாதிரி அந்த பாடல் இருந்தது. நமக்கு தெரியும் இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் பாடல்கள்லாம் எவ்வளவு சிறப்பான பாடல்களாக அவங்க தமிழுக்கு தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு பின்னணி குரல் ஆர்டிஸ்ட்டும் கூட. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் 2018 வருஷம் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இந்த மீட் டூ அப்படிங்கிற ஹேஷ்டேக், பொது இடங்களில் பணி செய்யக்கூடிய பெண்கள், சினிமா துறையில் பணி செய்யக்கூடிய பெண்கள், இது மாதிரி பல துறைகள்லையும் பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை தைரியமாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு ஃபாரமாக இது இருந்தது. ஹிந்தியில் தொடங்கி உங்களுக்கு ஹாலிவுட்டில் தொடங்கி எல்லா இடத்துலையுமே இதை பேசுனாங்க. இந்த சினிமா வாய்ப்புகளுக்காக எவ்வளவு நாங்கள் துன்புறுத்தப்படுறோம், இல்லைன்னா வற்புறுத்தப்படுறோம் பாலியல் ரீதியாக அப்படிங்கிற விஷயத்த பேசுனாங்க. கேரளத்தில் பார்வதி அப்படிங்கிற ஒரு நடிகை, நமக்கு தெரியும் தமிழ்லையும் நிறைய சினிமாக்களில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களே வெளியே வந்தாங்க, வெளியில் பேச ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அத்துமீறல்கள், அது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண்களுக்கு அங்கே போதுமான வசதிகள் இல்லை, எவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதை தொடர்ந்து பல நடிகைகளும் மலையாள திரையுலகத்தில் வெளியில் சொன்னாங்க. சித்திக்கு, டைரக்டர் ரஞ்சித்து, இப்படி பல்வேறு நபர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்தது. கேரளா அரசாங்கமே பார்த்தீங்கன்னா நீதிபதி கேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை இதுக்காக நியமித்து இந்த பாலியல் துன்புறுத்தல்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியை போட்டாங்க. அது பெரிய கொந்தளிப்பை அங்கே ஏற்படுச்சு. இங்கேயும் தமிழ் திரைப்பட உலகத்தில் இதை முதலாக கொண்டு வந்தவங்க அரசல் புரசலாக அங்கே எங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தைரியமாக துணிச்சலாக வெளியில் பேசினவங்க பாடகி சின்மை. பாடகி சின்மை முதலாக வெளியில் தமிழினுடைய மிகச்சிறந்த பாடலாசிரியர் வைரமுத்து அவர்களை பற்றி தான் அந்த மீட்டு இதில் வெளிப்படையாக பேசினாங்க. 2006 ஈழத்தமிழர்கள் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஒரு ஆல்பம் வெளியிடுறாங்க. வீழமாட்டோம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆல்பம் வெளியிடுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்காக சின்மை அங்கே போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நிகழ்ச்சியினுடைய அந்த நடத்துனர் இங்கே வைரமுத்து இருக்கிறாரு, வைரமுத்துவை நீங்கள் போய் சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் ஏன் வைரமுத்துவை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவர் ஒரு தமிழினுடைய ஒரு மிகச்சிறந்த கவிஞர், பாடலாசிரியர், உயர்வான இடத்துல இருக்கிறவர், நீங்கள் போய் சும்மா சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அது சரியாக படலை. அதை புறக்கணிச்சிட்டு அவங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இதை செய்யலைன்னா நீங்கள் திரைப்பட உலகத்திலே இருக்க முடியாது அப்படிங்கிற அச்சுறுத்தலையும் அந்த நபர் வழங்கியிருக்கார்.
அதுலேருந்தே இவங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பக்கத்துலேருந்து ஏற்பட்டதாக வந்து சின்மயி அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு நிகழ்ச்சிகளுக்கு வைரமுத்து அவர்கள் கூப்பிடும்போது இவங்க வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. மறுக்கும் போதும் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்படுது. அச்சுறுத்தல்னா சில நபர்களுடைய பேரை சொல்லி அந்த நபர்களை வந்து நீ மோசமாக பேசின அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன், இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை வந்து கவிஞர் வைரமுத்து வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து குடும்பத்தினுடைய பின்னணி, குடும்பம் பின்னால் இருந்து நீ வேணா தைரியமாக பேசு, வெளியில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்ததனுடைய பேரில் வந்து சின்மயி அவர்கள் வந்து களத்துக்கு வந்து இதை சொல்கிறாங்க. பல நடிகைகளும் சின்மயிக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல்வேறு இசையமைப்பாளர்கள், திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் எல்லாருமே வந்து சின்மயிக்கு ஆதரவாக களத்தில் வந்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு மௌனமாக இருந்த வைரமுத்து அவர்கள் வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாரு. என்னென்னா, இது வந்து பிரபலமாக இருக்கிறவங்கள திட்டமிட்டே வந்து இப்படி வந்து பழி சுமத்துறது இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்குது, நான் அப்படி எந்த விதமான தவறும் செய்யலை அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். அதுக்கு பிறகே சின்மயி மீதான தாக்குதல்கள் வந்து தொடர்ந்துட்டே இருந்தது. சின்மயி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பாடகி மட்டும் இல்லை, பின்னணி குரல் கலைஞர் அவங்க. அப்போ இந்த பின்னணி குரல் கொடுக்கறதுலேருந்து அவங்கள வந்து தவிர்க்கிறாங்க. அதாவது வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாகவே ஒரு நிழல் யுத்தம் மாதிரியே அது வந்து நடந்துட்டுருக்கு. அவங்கள வந்து பாடுறதுக்கு அனுமதிக்கலை, பின்னணி குரல் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கலை, புறக்கணிப்புகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நிகழ்ந்துட்டே இருந்தது. அவங்க அப்படியே கொஞ்சமாக போய் தெலுங்கு பாடல்கள், இந்தி பாடல்கள் இப்படி பாடிட்டு இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில லியோ இந்த படங்கள்ல எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, பின்னணி குரல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தெரிஞ்சே வந்து இதை பண்ணியிருக்கிறாரு. இதை நம்ம செய்வோம், பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை தெரிஞ்ச நடிகர் ராதா ரவி அவர்கள் அந்த என்ஜினியர், பின்னணி டப்பிங் சென்டரில் இருந்த அந்த என்ஜினியரையே அந்த பொறுப்புலேருந்து வந்து தூக்கி இருக்கிறதாக வந்து தகவல்கள் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் வந்து சின்மயி அவர்கள் ராதாரவி அவர்களையும் பாடகர் கார்த்தி அவர்களையும் கூட குற்றம் சாட்டியிருந்தார். இப்படி வந்து அவங்கள வந்து ஒழிக்க பார்த்த நேரத்தில் தான், முழுமையாக தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு நினச்ச நேரத்தில் தான் சரியாக அவங்க வந்து இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கொடுத்து மிகப்பெரிய பேசு பொருளாக இன்னைக்கு திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கக்கூடிய அளவில் வந்து மாறி இருக்கிறாங்க. இதை வந்து வெறும் கொண்டாட்டம் அப்படிங்கிறத தாண்டி சின்மயிக்கு நீதி கேட்கக்கூடிய பாடலாகவே இது அமைஞ்சதாகத்தான் பலரும் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த கேள்விகள் வந்து இப்போ ராதாரவி அவர்கள் மீதும் இந்த துறை சார்ந்த நபர்கள் இருக்காங்கல்ல, டப்பிங் சங்கம், அந்த சங்கத்தின் மீதும் இப்போ வந்து பலவிதமான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ராதாரவி அவர்கள் வந்து களத்தில் வந்து பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்மயி அவர்கள் வந்து அந்த வருட சந்தாவை வந்து கட்டலை, அதனால தான் அவங்க வந்து பின்னணி குரல் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூ இல்லாத ஒரு ரீசனை வந்து அவர் சொல்லியிருக்கார். இது வந்து ஏற்றுக்கொள்கிறது மாதிரியே இல்லை. ஒரு 200 ரூபா 300 ரூபா ஒரு வருஷத்துக்கான சந்தாவை கொடுக்காததுனால ஒருத்தர் வந்து புறக்கணிக்கப்பட்டார், இல்லைன்னா அவர் வந்து பின்னணி குரல் கொடுக்கறதுலேருந்து தடை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. இது வந்து சமாளிக்கிறதுக்காக அவர் பேசக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. அப்படியே கூட அவங்க கட்டுறதுக்கு காலதாமதம் ஆனால் கூட, இல்லைன்னா மறந்து போனதா கூட அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்போது திட்டமிட்டு புறக்கணிக்கணும், வாய்ப்புகள் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அழுத்தம் தான் இதில் இருக்குது. ஏற்கனவே வந்து சின்மயி அவர்கள் வந்து அந்த மீட்டூ பிரச்சனையை பேசும்போதே சொல்லியிருந்தாங்க, இவருக்கு பின்னால் அரசியல் பலம் இருக்குது, அரசியல்வாதிகள் பின்னால் இருக்காங்க, அதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தல், அதுதான் வந்து எங்களை மாதிரியான ஆட்களை வந்து பயப்பட வைக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிருக்காங்க. அது நிச்சயமாக உண்மைதான். அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை ரைஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ தடை விதிக்க வேண்டிய தேவையில்லை.
இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலைஞர், அவருடைய குரல் டப்பிங் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்குல்ல, அதெல்லாமே வந்து தேவை. அப்போது இங்கே வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் இல்லைன்னா தன் மீது குற்றம் சாட்டிட்டா அவங்கள வந்து ஒடுக்கிறதுக்கான வேலை வந்து எல்லா திரைப்படத்துறைகள்லையும் இருக்குது. தமிழ் திரைப்பட துறைகளில் மட்டும் இல்லை, எல்லா திரைப்பட துறைகள்லையும் இருக்குது. அது வலிமையாக தமிழ் திரைப்பட உலகத்திலையும் ரொம்ப புறையோடி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சின்மயி அவர்களுக்கு நீதி கிடைக்கும். அந்த நீதி கிடைக்கிறதுக்கான வழியைத்தான் இந்த தக் லைஃப் திரைப்படம் வந்து இப்போது உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மளுமே நம்புகிறோம். தொடர்ந்து சின்மயி அவர்கள் தன்னுடைய பாடல்களை தமிழுக்கு தரணும், அவருடைய வேலையை, வழக்கமான வேலைகளை வந்து தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. வாழ்த்துவோம். தொடர்ந்து இதை மாதிரியான வீடியோக்களில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.